நம்ம பார்த்துட்டு வருகிற சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய பாடங்கள் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு வரோம். ஸோ இப்ப நம்ம எந்த அதிகாரத்துல எந்த ஒரு புஸ்தகத்துல இருக்கிறோம்னா 3 யோவான் நிருபம் நம்ம இருக்கிறோம். ஸோ 3 யோவான்ல நம்ம 8 வசனங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு நிருபத்தை யோவான் யாருக்கு எழுதியிருக்கிறார்னா காயு. இந்த காயு பத்தி நம்ம படிச்சோம். இவர் ஒரு சகோதரன். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா வரக்கூடிய மற்றும் வரக்கூடிய அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உபகாரமான வேலை, உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உபச்சாரம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, விபச்சாரம் அல்ல, உபச்சாரம் பண்றதுன்னா அது என்ன சொல்லலாம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, உபகாரம். அது என்னங்க வரவேற்று வேண்டிய எல்லா விதமான உதவிகள் செஞ்சு அவர்களுக்கு தேவைகளை சந்திச்சு எல்லா வகையிலுமே உதவியாக அங்க இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் தான் இந்த காயு. அப்போ இவருடைய ஊழியம் அன்றைய நாட்கள்ல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ அதனாலதான் யோவான் அந்த ஒரு நிருபத்தை அவரு எழுதும் போது அதை ஞாபகப்படுத்துறார். பட் ரொம்ப முக்கியம், அவர் ஊழியம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் சகோதரர்களுக்காக இல்லைங்களா, சகோதரர்களுக்காக மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக மற்றும் விதைக்கிற வேலை பண்றாங்க இல்லைங்களா, அந்த பில்கிரிம்ஸ், அவங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நிறைய உதவிகள் அங்க பண்ணிட்டு இருக்கிறார். சோ பட் இதெல்லாம் என்ன விஷயம், ஒரு பக்கம் இது பலியின் ஜீவியம் என்று சொல்லிட்டாலும் இதெல்லாம் ஒரு பலியின் ஜீவியம் தான், ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் சொல்றாரு யோவான், சத்தியத்துல நடந்து கொள்ற நீ, அந்த 3ஆம் வசனம் ஞாபகம் இருக்குமா, நீ சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி யோவானுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்துக்குள்ள எல்லாரும் வராங்க, ட்ரூத்துக்குள்ள வர்றது ரொம்ப முக்கியம்தான். பட் ட்ரூத்துக்குள்ள வந்த பின்னாடி ட்ரூத்ல நடக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுவும் நினைச்சு பாருங்க, அன்றைய நாட்கள்லாம், யோவான் இருந்த நாட்கள்லாம் நமக்கு தெரியும், ரோமர்களால பயங்கர ஒரு தாக்குதல், அட்டாக்கு, துன்புறுத்தல், பாடுகள் நிறைய இருந்துச்சு. பிசிக்கலா சரீரத்துல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அதன் மத்தியில ட்ரூத்ல நடக்கிறது என்பது எவ்வளவு முக்கியம் இல்லைங்க. உண்மை, நமக்கு கண்டிப்பா மாம்சம் பலவீனங்கள் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப மோசமான காலங்கள், சுற்றிலும் பாவங்கள், தீமைகள் நிறைய இருக்குது. பட் இதன் மத்தியில சத்தியத்துல வந்தவங்க மாத்திரம் இல்லாம, சத்தியத்துக்குள்ள வந்துட்டோன்ற மாத்திரம் இல்லாம சத்தியத்துல நம்ம நடக்கிறவங்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் யோவான் அங்க காயுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நல்ல சப்போர்ட்டா இருக்கிறீங்க, நல்ல ஒரு உதவியாளா இருக்கிறீங்க. சோ அப்போ இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வரும்போது இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வர. சோ மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நல்லா கவனிக்கணும், இந்த நிருபம் என்னவோ காயுக்கு எழுதியிருக்கிறார். சோ காயு சொல்லும் போது ஒரு தனிப்பட்ட சகோதரனுக்கு எழுதியிருக்கிறார். இப்ப அவருக்கு இந்த நிருபத்தை எழுதுவதற்கான மெயின் ரீசன் என்ன ரீசனுக்காக இந்த நிருபம் எழுதியிருக்கிறாரு, அதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். சோ படிக்கலாம், வசனம் 9 - 12 வரை. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் விரும்புகிற தியோத்திரை எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். சோ இப்பதான் மெயின் பாயிண்ட்டுக்கு யோவான் வராரு. ஒரு 2 நபரை பத்தி பேசுறாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா 2 நபர். ஃபர்ஸ்ட் முன்னாடி காயு யாரு, அவர் என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம செய்யணும், அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 2 பேரை அங்க மென்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பேரு தியோத்ரேப். தியோத்ரேப் ஆங்கிலத்துல கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும், தமிழ்ல தியோத்ரேப். எப்படி சொல்றாருன்னா 9ஆம் வசனத்துல எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, நான் சபைக்கு எழுதினேன், சபைக்கு எழுதினேன். என்ன எழுதினாரு, என்ன விஷயமா எழுதினாரு, அதுக்கு அவங்க சரி செஞ்சாங்களா, சரி செய்யலையா, என்ன பண்ணாங்க, என்ன சொல்ல வர்றாரு யோவானு அப்படின்னா, நான் சபைக்கு எழுதினேன். காயுக்கு சொல்றார், காயோ ஆல்ரெடி எக்லீஷியாவுக்கு நான் ஒரு லெட்டர் போட்டேன், நல்லா கவனிங்க, ஒரு லெட்டர் போட்டேன். அது என்ன விஷயமா அப்படின்னா, முதன்மை அந்த எக்லீஷியால, நல்லா கவனிங்க, அந்த எக்லீஷியால ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு தியோத்ரி. அவரை பத்தி வசனம் சொல்லுது, அவர் என்ன மாதிரி இருக்க விரும்புறாரு சபையில, ஒரு எக்லீஷியால அவர் எப்படி இருக்க விரும்புறாரு தெரியுங்களா, முதன்மையாய் இருக்க விரும்புறார். முதன்மையா இருக்கிறது தப்பா இல்லைங்களா, முதன்மையா இருக்கிறது தப்பா, இது ஒரு கேள்வி நம்ம. முதன்மையா இருக்கிறதுனா என்ன, எல்லாத்துலயும் முன்னாடி வந்து நிக்கணும், ஃபர்ஸ்டா வந்து செய்யணும் இல்லைங்களா, அதான முதன்மையா இருக்கிறது. பட் இவர் எந்த மாதிரியான ஒரு முதன்மையில இருக்கிறார், எல்லாரை விட ஃபர்ஸ்டா இருக்க விரும்புறார். ஒரு வசனம் நமக்கு லிங்க் அங்க கிடைக்குது, எந்த வசனம்னா கர்த்தரே சொன்ன வசனம் தான், உங்களை யாராவது முதன்மையா இருக்க விரும்புறீங்களா இல்லைங்களா, உங்களை யாராவது முதன்மையாக இருக்க விரும்புறீங்களா, அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக அங்க இருக்கு. அப்போ சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சபையில ஒரு எக்லீஷியாலுமே நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா சில சகோதரர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டேஞ்சர் பத்தி அங்க பேசிட்டு வராரு, சபையில ரொம்ப முதன்மையா இருக்கிற, பட் முதன்மைன்னு சொல்லும் போது ப்ரீஎமினன்ஸ், அதாவது கொஞ்சம் எல்லார விட தன்னைய ரொம்ப உயர்த்திக்க கூடிய ஒரு நிலை. பட் கர்த்தர் சொன்ன வாசனம் ரொம்ப தெளிவா இருக்குது, நீங்க முதன்மையா இருக்க விரும்புனேன்னா போய் வேலைக்காரனா இரு, வேலை செய். ஆக்சுவலி இது உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கம்பெனி. இப்ப அந்த கம்பெனில முதன்மையா இருக்கிறவங்க யாரு, மேனேஜர் தான். இப்போ ஒரு மேனேஜர் அந்த கம்பெனில ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கணும்னா அவர் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டா எல்லார் மத்தியில தன்னைய பெரிய ஆளா காமிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்ப எப்படி காமிக்கணும், எல்லாரும் பார்த்து அவரை ரொம்ப பெரிய ஆளா பார்க்கணும் அப்படின்னா, எல்லாரும் அவரை பெரிய ஆளா பார்க்கணும்னா அவர் எப்படி நடந்துக்கணும் இல்லைங்களா.
நல்லா ஆர்டர் போடணும், கட்டளை போடணும், மிரட்டணும் இல்லைங்களா? அப்புறம் அதிகாரம் செய்யணும், திட்டணும். இது இப்படி பண்ணாத்தானே ஒரு ஒரு பயம் எல்லாத்துக்கும் வரும். எல்லாரும் அவரை பார்த்து பெரிய ஆளா நினைப்பாங்க. ஆனா இதுவே கர்த்தர் இயேசு சொல்றாரு, சபையில யாராவது முதன்மையா இருக்க விரும்புறீங்களா? நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் போய் வேலை செய்யுங்க. நீங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா, முதன்மையா இருக்கிறது. அத முதல்ல செய்யுங்கன்ற. பட் எதுவும் செய்யாம முதன்மையா இருக்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கு. இல்லைங்களா? அப்போ யோவான் நமக்கு ஒரு பெரிய பாடத்த கற்றுக் கொடுக்க வராரு. அது நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நான் சபைக்கு எழுதினேன். நல்லா கவனிங்க. சபைக்கு நோட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பட் சபை கீழ்ப்படிஞ்சாங்களா, கீழ்ப்படியலையா நமக்கு தெரியல. சபைக்கு எழுதிட்டார். நான் ஆல்ரெடி எக்லீசியாக்கு சொல்லிட்டேன். இப்ப நான் உனக்கு சொல்றேன். காயோ, எக்லீசியால ஒருத்தர் இருக்கிறார். பட் என்னங்க ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்க விரும்புறார். அவரு நல்லா கவனிங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்லணும்னா, உள்ள அலோ பண்ணல. எக்லீசியாக்குள்ள அலோ பண்ணல. வெல்கம் பண்ணல. இப்ப காயோடைய கேரக்டர் தெரியும். காயோ பாத்தீங்கன்னா, யாராவது இந்த பிரதர்ஸ் அங்க ஊழியத்துக்குன்னு வந்தாங்கன்னா, காயு தான் என்ன பண்ணுவாருன்னா, வெல்கம் பண்ணி அவங்களுக்கு எல்லா வகையில ஹெல்ப் பண்ணி, அடுத்து வேற ஊருக்கு போறதுக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணுவார். ஆனா எக்லேஷியால ஒருத்தர் இருக்காரு. அவரு வெல்கம் பண்ணல, ஏற்றுக்கொள்ளல, அங்கீகரிக்கல. ஆனபடியால் 10ஆம் வசனத்துல, நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை என்ன பண்ணுவார்? பேசுவார், தீமை பேசுவார். யோவான் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எங்களை ஏற்றுக்கொள்ளல. அவர் எங்களை விஷயத்துல ஏற்றுக்கொள்ளல. இப்ப நாங்க அந்த ஊருக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பா தீமை பேசுவார். பொதுவா தீமை பேசுறது தப்பு. தீமை பேசுறது எந்த அளவுக்கு தப்போ அதே போல தீமையை கேட்கறது ரொம்ப தப்பு. தீமை தானே பேசக்கூடாது. பிரதர் பேசதான் மாட்டோம் நாங்க, நல்ல விஷயம்தான். ஆனா தீமை பேசுறத கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு. பட் நம்ம மாம்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்கள பத்தி ஒரு குறை, தீமை வருதுன்னா அது என்ன தெரிஞ்சுக்கலாம், என்னதான் இருக்குது, அது கேட்கறதுக்கு மாம்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த தியோத்திரேப்பு தீமை பேசுவாரு. பட் நான் நினைச்சுக்குவேன், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்குவோம். அவன் இப்படி செய்து வருவதும் பத்தாம, இந்த மாதிரி தீமை பேசுறது மட்டுமல்ல, என்ன பண்றாரு? தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மன்றி, பிரதர்ஸுங்களை ஏற்றுக்கொள்றது இல்ல, உள்ள எக்லீஷியா கலோ பண்றது இல்ல. நல்லா கவனிங்க. அதே எக்லீஷியால சில பேர் இருக்கிறாங்க, மனதா இருக்கிறாங்க. அந்த பிரதர்ஸ் இன்வைட் பண்ணலாம், கூப்பிடலாம். அப்படி எக்லீஷியா விரும்புறாங்க சில பேர். அவர்கள் அவங்க யாருன்னா சப்போர்ட்டா இருக்கிறவங்க. நல்லா கவனிங்க. லோக்கல் எக்லீஷியால இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இல்ல பிரதர், யோவான் வந்தா நல்லா இருக்கும். தியோத்திரேப்பு சொல்றாரு, நோ நோ, அவர் வேணாம். அவர் என்ன, அவர் ரொம்ப தப்பு பண்ணிருக்கிறாரு. அவர் டாக்டரின் சரியில்லை, அவருடைய விஷயம் பாயிண்ட்ஸ் எதுவும் சரியில்லை, தீமை பேசுற. ஆனா என்ன பண்றாங்க? இல்ல பிரதர், நீங்க அவர் கூப்பிடுங்க, ஏற்று வர வைக்கலாம். அப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களையும் நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க தள்ளி வச்சிருவோம். ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். என்ன ஒரு மனுஷன் பாத்தீங்களா? என்ன ஒரு ஆள் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, அப்போ சபைக்கு என்னன்னு எழுதியிருப்பாரு இவரு? இல்லைங்களா? சபைக்கு எழுதியிருக்காருன்னா கண்டிப்பா என்ன எழுதியிருப்பாரு? பட் இங்க விஷயம் வழக்கா இல்ல.
பட் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சபை ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா சபை கையில ஒரு அதிகாரம் இருக்குது. அது சரியா பயன்படுத்தணும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் தான் சபையில நடக்கும். சரி, இப்போ நமக்கு வந்துடலாம். நமக்கான பாடம் என்ன? பொதுவா இந்த தியோத்ரேப் இல்லைங்களா? அவர் பேரு தியோத்ரேப். அந்த காலத்துல பாருங்க, இந்த மாதிரிலாம் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவரும் ட்ரூத்துக்குள்ள வந்தவர் தான். அவர் என்ன தப்பு பண்ணாரு கேட்டா, சபையில முதன்மையா இருக்க விரும்பிட்டார். அப்ப பொதுவா இவரு யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒரு எல்டர் தான் யாருன்னா தியோத்ரேப். தியோத்ரேப் வேற யாரும் இல்ல, அந்த எக்லீஷியாவோட எல்டர். பொதுவா சபையில யாரெல்லாம் எல்டரா வராங்களோ, சபையா யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ரொம்ப கவனத்துல வைக்கணும். என்ன வைக்கணும்னா, தன்னுடைய கண்டிஷனை முதல்ல செக் பண்ணணும். நான் எவ்வளவு திறமை உள்ளவனா இருக்கலாம், நல்ல ஊழியம் பண்றவனா இருக்கலாம், நல்ல அருமையா சப்ஜெக்ட் பேசுறவனா இருக்கலாம். பட் என்னுடைய இருதயத்துல சபையில முதன்மையா இருக்க விரும்பக்கூடிய ஒரு குணம் எனக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இப்பேற்பட்ட ஊழியங்களை வாங்கவே கூடாது. இத பத்தி நம்ம எங்க படிக்கிறோம் கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, ஒரு சில சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம அங்க பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்படியாக சபையார் தேர்ந்தெடுக்கிறாங்க மூப்பர்களாக. பட் அவர் யோசிக்கணும், ரொம்ப செக் பண்ணணும். ஒருவேளை அந்த ஒரு பொறுப்பை யோசிக்காம உடனே எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அது பெரிய ஒரு டேஞ்சர் தான். Reprint 5935. Those who accept the ministry or service of the church. யாரெல்லாம் சபையில ஊழியங்களை வாங்குறாங்களோ அவங்க யாரு? எல்டர்ஸ். should realize, கண்டிப்பா உணரணும், சிந்திக்கணும். should realize என்னன்னு? that they have assumed a weighty responsibility respecting which they must give an account to God. அதாவது இந்த வேலை வாங்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா சபையில எல்டர் அப்படின்னா அது ஒரு அது கனம் இல்லைங்களா? ஆனா ரொம்ப கனமான ஊழியம் தான். கனம் என்னங்கனால ஒரு வெயிட்டி, ரொம்ப பெரிய ஒரு கனம். கனம் என்ற வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்குது. வெயிட்டான விஷயம் ஒண்ணு, அதே போல ஹானர் ஒரு நல்ல ஒரு ஹானரபிள் பொசிஷன். 2மே எடுத்துக்கலாம். பட் எதுவா இருக்கட்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இது கணக்கு கொடுக்கக்கூடிய வேலை. அப்போ ஊழியம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிக்கணும், எவ்வளவு முக்கியம். சபை கொடுக்கறாங்க, ஓகே. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். என்னுடைய நிலை எப்படி இருக்குது? இந்த ஊழியம் நான் வாங்கலாமா? இல்ல எனக்குள்ள பெருமை, இல்ல முதன்மையா இருக்க விரும்புறது எனக்குள்ள இருக்குதா? கண்டிப்பா அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். மூப்பர்களுக்கான ஒரு பெரிய டெஸ்டிங் தான் இது. சபையில முதன்மையா இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு விஷயம். நீங்க விரும்ப வேணாம், நீங்க முதன்மையா ஆகணும்னா நீங்க வேலை செய்யும், சபைக்கு ஊழியம் பண்ணும். பட் பொதுவா ஒரு எல்டர்னா யாரு தெரியுங்க? முன்னாடி நின்று வேலை செய்யறவங்க, சபைக்கு ஊழியம் பண்றவங்க, எக்லீஷியா வழி நடத்துறவங்க கண்டிப்பா சபையில இருப்பாங்க. ஒரு எக்லீஷியால இருப்பாங்க.
தேவன் ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா பயன்படுத்துவார், உண்மைதான். பட் ரொம்ப தாழ்மையில தங்கள் எண்ணங்களையும், தங்கள் சிந்தைகளையும், தங்கள் கிரியைகளையும், தங்கள் பேச்சுகளையும் ரொம்ப கவனமா வைக்கணும். நான் என்ன மோட்டிவ்ல பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன மோட்டிவ்ல செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன மோட்டிவ்ல நான் சபைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ மூப்பர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம் என்னன்னா, அதை பத்தி சொல்லும் போது அது ஓநாய் குணம். ஓநாய் பத்தி நமக்கு தெரியுங்களா? அது ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு வருங்க. ஒருத்தர் எப்ப ஆட்டுத்தோலை போத்திருக்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஓநாய்ன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சபை எப்படி தெரியுங்களா? அவருக்கு ஃபேவரா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவரு ஆடு மாதிரி தான் இருப்பார். அவருக்கு ஃபேவரா அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சமாதானமா இருக்கலாம். அவர் உங்க பார்வைக்கு ஆடு மாதிரி இருப்பார். ஆனா ஏதாவது நீங்க சபையில யாராவது ஒரு பிரதர் அவருக்கு எதிரா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாரு, செஞ்சிட்டார் அப்படின்னா அப்ப தெரியும் அவருடைய ரியாக்ஷன். என்கிட்ட அவரை பத்தி நிறைய தீமை பேச ஆரம்பிச்சிருவார். நல்லா கவனிங்க. அவருக்கு எதிரா இன்னொரு பிரதர் தப்பா பேசிட்டார். இவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற சகோதர சகோதரிகிட்ட தன்னோட யார் யாரெல்லாம் ஃபேவரா இருக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் போய் தீமை பேச ஆரம்பிச்சார். இவர் இப்பெல்லாம் பண்றாரு, செய்யறாரு, இந்த மாதிரி. சம்டைம் இவரு அப்பதான் சம்டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா, இல்ல அவருடைய கருத்துகளுக்கு இசைவா போகல, இல்ல அவருடைய கருத்துகளுக்கு எதிராக நம்ம பண்றோம் அப்படின்னா, என்ன சொல்லணும்னா ஒரு கட்டத்துல அவருக்கு ஓட்டே நான் கை தூக்கவே இல்லை, ஓட்டிங் பண்ணவே இல்லை அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அப்பதான் மாறும். அப்பதான் அவருடைய ஓநாய் குணம் வெளிப்படும் இல்லைங்களா? சோ அப்போ அவர் மேட்டிமே ஆயிட்டு, நீங்க என்னை தேர்ந்தெடுக்கல, நான் இனிமே சபைக்கு வர மாட்டேன், அதே போல உங்களுடைய காரியங்களை எதுவும் செய்ய நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னமோ நீங்க பண்ணிட்டு போங்க, நான் உள்ள வர மாட்டேன், இப்பெல்லாம் சில பேச்சுகள் அங்க மாறும். அப்ப பாருங்க, இந்த தீமோத்தேயு கூட அப்படித்தான். அவர் பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் என்ன சொல்றேனோ அது மாதிரிதான் சபையில இருக்கணும். நான் சொன்னதுக்கு மாற்று கருத்து வந்துச்சுன்னா சொல்றவங்கள சபையை விட்டு புறம்பே தள்ளுறாராம். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லைங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு சகோதர சகோதரிகளையுமே சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு மூப்பர்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஒரு பிரதர் ஊழியம் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் சபைக்கு தானே இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப யோவான் வராருன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வேண்டான்னு தடை பண்றாரு, நீங்க வரக்கூடாது. அதே மாதிரி யோவான் வந்தாருன்னா இப்ப சபை கிட்ட கொண்டு போய் சபையுடைய விருப்பம் வாங்கும். ஆனா இவர் எப்படி சபை கிட்ட கொண்டு போறாரு? சபையிட்ட கொண்டு போகும்போதே தீமை பேச ஆரம்பிச்சார். பாருங்க, இந்த மாதிரி வராரு, அவர் சரியில்லை, அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை, யோவான் ஒன்னும் சரியில்லை, அவருடைய ரொம்ப டாக்டரின் சரியில்லை அப்படின்னு தீமை பேச ஆரம்பிக்கிறார். அப்ப சபை என்ன பண்ணுவாங்க? அப்படிங்களா, ஐயோ, அதுலயும் சில பேர் இல்ல பிரதர் வரட்டும் சொல்லும் போது, இல்ல நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிடுறாரு, புறம்பே ஒதுக்கிறார். என்ன ஒரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அன்றைய யோவான், அப்போஸ்தலன் யோவான், அவர் இருக்கக்கூடிய நாட்கள்லயே இப்படி நடக்குதுன்னா நம்ம நாட்கள் நடக்குமா? வாய்ப்பு இருக்கானா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர் சொன்னோம்னா, சகோதர சகோதரிகளே, அது உண்மை அல்ல. நம்ம நாட்கள்லயும் நடக்கும் பிரதர். இதெல்லாம் பேர் சபையில் நடக்கும் பிரதர். பேர் சபை விட்டுருங்க, நம்ம சொல்றது சத்தியத்துல இருக்கக்கூடிய சபைகள் மத்தியில். ஒரு எக்லேசியாலும் இருக்கிறாங்களான்னு தெரியல, பட் கண்டிப்பா இருக்கிறாங்க. நம்ம மத்தியில ரொம்ப அவங்கள எல்டர்ஸா இருப்பாங்க. சோ
எப்படி யோவான் விஷயத்துல பண்ணாங்களோ அதே போலத்தான் நம்ம மத்தியிலும் அங்க நடக்கு. ஆகையினால சகோதர சகோதரிகளே, மற்றவங்களை பார்க்க வேணாம், மற்றவங்களை பத்தி நம்ம திங்க் பண்ண வேணாம், யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை சபையில இப்படியாக மூப்பர்களாக ஊழியம் பண்ணக்கூடிய பிரதர்ஸுங்க தங்களை ரொம்ப நிதானிக்கும். நிறைய விஷயங்கள் சபை அதிகாரம் கொடுப்பாங்க. பிரதர் நீங்களே பாருங்க, நீங்களே முடிவெடுங்க, ஓகே, நல்ல விஷயம் தான். பட் முடிவெடுக்கிற விஷயத்துல ரொம்ப நீதி இருக்கணும், ரொம்ப ஞானம் இருக்கணும். என்னுடைய சொந்த கருத்தை, என்னுடைய சொந்த யோசனைய நிலைநிறுத்துவதற்கு நான் போராடுவதோ, அப்படி நிலைநிறுத்தும் போது யாரு ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அப்படியே பேக் அடிக்க, நான் எதுக்கும் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அப்படியே விலகிக்குதோ, இதெல்லாம் நல்ல விஷயமே அது இல்லை. ஒருவேளை உங்க கருத்துக்கள் சபையார் ஏற்றுக்கொள்ளலையா, சரி விடுங்க. சபையார் சொல்லி பார்த்தோம், கேட்கல. சபையார் ஒரு கருத்து பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன வேணா முடிவெடுங்க, நான் இருப்பேன், கூட இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க என் கருத்தை ஏற்றுக்கொள்ளாதனால நான் உங்க கூட கலந்திருக்க மாட்டேன், என்னமோ நீங்க பண்ணிட்டு, நான் வர மாட்டேன். சோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேசஸ் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் மூப்பர்களுக்கான ஒரு பெரிய எச்சரிப்பு இங்க நமக்கு அங்க கிடைக்கும். அப்போ சபைக்கு எழுதினேன், சபைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நியாயமா இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா, சபையை விட்டு அவங்க சபை தான் இந்த மாதிரி பொறுப்புகள்ல எடுக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு பொறுப்புகளுக்கு நியமிக்க கூடாது. இல்ல நல்ல அருமையா சப்ஜெக்ட் பேசுவார் பிரதர், பேசட்டும். எவ்வளவு அருமையா பேசிட்டாலும், எவ்வளவு ஊழியங்கள் பண்ணிட்டாலும், இப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவங்களை சபையார் ஊழியங்களை நியமிக்கவே கூடாது. ஒருவேளை இதையும் மீறி செஞ்சோம்னா, இதையும் மீறி செஞ்சோம்னா, ஆக்சுவலி சபைக்கு நான் எழுதினேன் சொல்றாரு இல்லைங்களா, பிரதர்ஸுங்க எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, சபைக்கு எழுதினாலும் சபையார் சரியா பண்ணல. சபையார் ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு இசைஞ்சு போயிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சபைக்கு என்ன பண்றாரு, சபையை விட்டு டிஸ்ஃபெலோஷிப் பண்றாரு, எக்ஸ்கம்யூனிகேட் பண்றாரு. நீங்க யாரும் இங்க வர வேணாம், போயிருங்க. அப்ப இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்றவங்க தான் அந்த சபையில இருக்கணும். சபையார் அவங்க எதுவும் எதிர்த்து பேசல, சுத்த மனசுல இருக்கிறாங்க, நல்ல அருமையான பிரதர் சிஸ்டர்ஸ் தான். பட் என்ன பண்றாங்க, தியோத்திரேப்பை எதிர்த்து எதுவும் செய்யல. பட் எதுவா இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு நபர் சபையில இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இது தீமை, இது ராங். இந்த மாதிரி ராங் விஷயத்த செய்யறவங்க தேவனால் உண்டாகவில்லை. தீமையை செய்கிறவன் தேவனையே காணவில்லை. பிரியமானவனே காயு, நல்லா கவனி, சபை இப்படி நடந்துக்கிறாங்க, பட் நீ அப்படி இல்லை, நீ விலகி இரு, இது தீமை. தியோத்தரி பண்றது தப்பு, அதுக்கு சப்போர்ட் பண்றது அதை விட தப்பு இல்லைங்களா. தியோத்தரிப்பு பண்றது தப்புனா அந்த தவறை ஆதரிக்கும்படியாக சபை அனுமதிக்கிறது இன்னும் பெரிய தப்பு. அப்போ சபையும் என்ன பண்றாங்க, ஒரு தீமையை பின்பற்றாங்க. ஆகையினால தீமையை பின்பற்றாதீங்க, நன்மையை பின்பற்றுங்க. நன்மை செய்யணும், அது நன்மைனா நல்லது, எது ரைட் எது ராங். நன்மை செய்கிறவன், நல்லது பண்றவர் தேவனால் உண்டாயிருக்கிறான், பட் தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் மேல சபை ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும், கண்டிப்பா செய்யணும். பட் இங்க அப்படி விட்டான். அப்போ தியோத்தரிப்பு மாதிரி நீ பண்ணாத, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருன்றாரு. அதே போல அதே எக்லீஷியால இன்னொரு எல்டர் இருக்கிறார், அவர் பேரு தேமேத்ரியு, இன்னொரு எல்டர். அவரு எப்படின்னா எல்லாராலும் நற்சாட்சி வாங்கியிருக்கிறாரு, சத்தியத்திலும்
நற்சாட்சி வாங்கியிருக்கிறாரு. ட்ரூத்லயும் நற்சாட்சி. நானே சாட்சி கொடுக்குறேன், கண்டிப்பா என் சாட்சி உண்மையா இருக்கும் நீங்க தெரியும். ரொம்ப எளிமையா சொல்லி முடிக்கிறாரு தீமோத்தேயு. நல்ல அருமையான பிரதர். அப்படியே கான்ட்ராஸ்ட். தியோத்திரேப்புக்கு அப்படி நேர் எதிர். இவரும் எல்டர் தான், ஆனா ரொம்ப நல்ல சாட்சி வாங்கியிருக்கிறாரு. எல்லாராலையும், சத்தியத்திலையும் சரி. யோவானே சாட்சி கொடுக்குற. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட 2 கேரக்டர்ஸ் பத்தி தான் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு காயுக்கு. காயோ தியோத்திரேப்பு விஷயத்துல விலகி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அதான். அவர் பண்றது சரியில்லை, அவரை மாதிரி நீ இருக்காத, அவருடைய காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. கண்டிப்பா இந்த பாடம் நம்ம எல்லாரும் கற்றுக்கோம். தப்பு பண்ற பிரதர்ஸ் தப்பு பண்றாங்க, அது ஒரு பக்கம். பட் சப்போர்ட் பண்றது கூட தப்பு தான் இல்லைங்களா? அது தீமை தான், தவறான விஷயம். கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம விலகி இருக்கணும், எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணணும். பட் செய்யாம இருக்கிறாரு இந்த இடத்துல சபையார். ஆகையினால ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான் காணப்படுது. காயோ, நீ அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஜாக்கிரதையாரு, தெளிந்தவங்களாரு. தியோத்திரேப்பு மாதிரி வர்றவங்களை தியோத்திரேப்பு ஏற்றுக்கொள்றது. பட் நீ ஏற்றுக்கொள்ற. அதே சமயத்தில் அங்க நடக்கக்கூடிய தீமை, அந்த காரிய விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நன்மை செய்யும். அப்போ சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பட் இதை பத்தி நம்ம எலெக்ஷன் டைம்ல தான் நிறைய பாடங்கள் படிப்போம். ஸோ கண்டிப்பா வரக்கூடிய நிறைய இதை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணலாம். கண்டிப்பா சபைக்கு ஊழியம் பண்ண விரும்புறவங்க எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம தாழ்மையில அந்த வேலைகளை உற்சாகமா செய்ய வேண்டியது அவசியமா. அப்போ இந்த தீமோத்தேயு பத்தி படிக்கும் போது ஆக்சுவலி இவரை பத்தி ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க. அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, இவர் யாரு இந்த தீமோத்தேயு? ஒருவேளை அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் படிச்சீங்கன்னா இவரை பத்தி அங்க பார்க்கலாம். படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 19:38. அப்போஸ்தலர் பிரதர் 19:38, 1938. தெமோத்தியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளாட்டம். ஆக்சுவலி இங்க வர தீமோத்தேயு தான் இந்த தீமோத்தேயு சொல்றாங்க. பட் இவர் ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பெரிய எதிர்ப்பு பண்ணியிருக்கிறாரு சகோதரர்களுக்கு. பட் ட்ரூத்துக்கு வந்த பின்னாடி, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சாட்சி வாங்கிட்டாரு இந்த சகோதரர். ஸோ இவரும் அதே எக்லீஷியா சேர்ந்த பிரதர் தான். பட் தெரியல இந்த எக்லீஷியால எந்த எக்லீஷியான்னு தெரியல நமக்கு. பட் இந்த எக்லீஷியா யோவான் தெளிவா லெட்டர் போட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குது. பட் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, தியோத்திரேப்பு நிறைய ராங் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய ராங். அந்த பாயிண்ட் தான் அங்க யோவான் வலியுறுத்துறாரு. பட் காயுக்கு சொல்றாரு, நீ அப்படி இருக்காத, நீ தீமையை பின்பற்றாத. அப்போ சகோதர சகோதரிகளே, நாம கூட அப்படித்தான். சகோதரர்கள் ஒருவேளை தவறான வழியில போகும்போது நாம் அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் அதுவும் நமக்கு தான் வரும் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு சீரியஸான லெசன் இல்லைங்க. நாம அது தப்பு செய்யலத்தான், பட் தப்பு பண்ற பிரதர்ஸுக்கு உடன் சப்போர்ட் பண்ணோம்னா அதுவும் தப்புதான் இல்லைங்களா? அந்த பாடம் தான் சொல்றாரு, பிரியமானவனே
நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ கண்டிப்பா இந்த ஒரு பாடம் ரொம்ப முக்கியம். இந்த பாடம் ஒரு பக்கம் காய்க்கு சொல்லிட்டாலும் சபைக்கும் இது எச்சரிப்பு இருக்குது. ஏன்னா சபைக்கான ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இது எந்த வகையிலுமே தப்பான ஒரு காரியம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்த பின்னாடி கடைசியில சொல்ல வேண்டிய காரியம் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். பட் நிறைய விஷயம் இருக்குது. அது அதே எப்படி போன நிருபம் மாதிரியே கையினாலும் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமா அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்னு வரேன். ஏன்னா நேர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்பி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது நம்பிக்கை தான். தேவன் சித்தமானா அது நடக்கும். பட் அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிக்கொள்ளலாம் இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம கூட அப்படித்தான். நம்பி இருக்கிறேன் நம்ம எதுவுமே ஒரு உறுதியா சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் வருவேன் சொல்ல முடியாது. பவுல் கூட பாத்தீங்கன்னா இதே போலதான் பேசுவார். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் நான் வருவேன், அப்படிதான் அங்க பேசுவோம். அப்போ கர்த்தர் சித்தம் வேணும். சம்டைம் வர முடியல அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அது தேவ சித்தம் அல்ல. அப்போ எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. எஸ், கண்டிப்பா சில பீஸ் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் மற்ற நிருபங்கள் மாதிரி தனித்தனியா வாழ்த்துக்கள் இல்ல, மொத்தமா சொல்றாரு, எல்லாம் சேர்த்து சொல்றாரு. ஒரு அருமையான வார்த்தை போட்டிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர். ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஒவ்வொரு பேர் சொல்லல, கலெக்டிவா. அது சகோதரர் கூட சொல்லல, ஃப்ரெண்ட்னு சொல்ற. சிநேகிதர். சிநேகிதர்னா என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்குங்க? கர்த்தர் இயேசு சிநேகிதர்னா யாருன்னு சொல்லி கொடுத்திருப்பார். யாரு ஃப்ரெண்டு? ஜீவன் கொடுக்கிறவரு இல்லைங்களா? ஒரு சகோதரன் ஜீவன் கொடுப்பார். பட் இவர் ஃப்ரெண்டுன்றவரு அதிகமா இல்லைங்க ஜீவன் கொடுப்பார். அப்ப ஜீவன் கொடுக்கிறாருன்னா, உயிரே கொடுக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு காட்டுற அன்பு வேற எதுவுமே இல்லை. அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு எப்படி நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், அதே போலத்தான் எல்லாரையும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மா சாதாரண ஃப்ரெண்ட் இல்லைங்க. இது பிராண சிநேகிதன் சொல்லுவாங்க, உயிர் கொடுக்கக்கூடிய சிநேகிதன். அப்ப எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. எல்லாருக்கும் கிரீட்டிங்ஸ் கொடு. அந்த தியோத்திரேப்பினால வெளியே அனுப்பப்பட்டவங்களும் சரி, இல்ல அதே எக்லீஷியால இருக்கக்கூடிய பிரதர்ஸும் சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல். இப்படித்தான் தன்னுடைய கிரீட்டிங்ஸ் என்ன பண்றாருன்னா அங்க அனுப்புறாரு. சோ இங்க இருக்கிறவங்க வாழ்த்துக்கள் பண்றாங்க, அங்க இருக்கிறவங்களும் நீ வாழ்த்து சொல்லு. அப்போ அன்பானவர்களே, இந்த ஒரு நிருபம் தான் ரொம்ப இந்த கிட்டத்தட்ட 3-4 பாகம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரே கிளாஸா நீங்க எடுக்க முடியாது. பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு நிருபத்துல என்னென்ன பாடெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை நீங்க என்ன பண்ணலாம்னா எக்லீஷியால வாய்ப்பு கிடைக்கும் போது ஷேர் பண்ணலாம். ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு யாராவது ஒரு பிரதரோ இல்ல 2-3 பேரோ சேர்ந்து இந்த ஒரு நிருபத்துல என்னென்ன பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் அதை பத்தி நீங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப ஞாபகத்துல அங்க இருக்கும். அது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ தேவனுடைய கிருபையில இந்த ஒரு 3 யோவான் அங்க முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கடைசி புஸ்தகத்துக்கு வரப்போறோம். யூதா நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். அதுல நிறைய எச்சரிப்பான பாடங்கள் இருக்குது. தேவன் சித்தமானா, தேவன் அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம அடுத்த வாரம் போகலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து கிருபை செய்வார்.